சுதின் கோட்டை இருக்கு. ஆமா சுதின் கோட்டை உங்களுக்கு தெரியும்ல? ஆமா தெரியும். சுதின் கோட்டையில சர்ச்சில் பாருங்க வார வாரம் லட்சக்கணக்கு பேர் வராங்க. லட்சக்கணக்கு பேர் வராங்க. அப்படின்னா 100 ரூபா காணிக்க போட்டா என்னாச்சு? வாரத்துக்கே அவங்களுக்கு வந்து 1.5 லட்சம் ரூபா அவங்க வந்து இது பண்றாங்க. ஆமா அதான் மக்களை கூப்பிட்டு வச்சு அதுக்கு என்ன வேலை கொண்டிருந்த பொல்லாத ஆவிகள் உங்களை விட்டு நீங்கும். ஆமென் என்று சத்தம் இடுங்கள். உங்கள் ஃபைனான்ஸ், உங்க பொருளாதாரத்தை அலக்களித்து ஏற்றத்தாழ்வை எல்லாம் கொண்டு வந்து குழப்பத்தை உங்களுக்கு கொண்டு வந்த பொல்லாத ஆவிகள் இன்றைக்கு நீங்கும் என்று நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லு. ரத்னபால் அவர்களே, விசுவாசிகள் பொல்லாத ஆவிகளிலிருந்து விடுதலை பெறுவது இருக்கட்டும், முதலாவது விசுவாசிகள் உங்ககிட்ட இருந்து விடுதலை பெறணும். அதற்காக தான் ஐயா இந்த வீடியோ பதிவு. அதனால் விசுவாசிகளே, பொல்லாத ஆவிகள்கிட்ட இருந்து கூட நீங்கள் விடுதலை ஆகிடலாம். ஆனால் இப்படிப்பட்ட போதகர்கள்ட்ட போய் நீங்கள் சிக்கிட்டீங்கன்னா விடுதலை ஆக முடியாது. அதனால் நீங்கள் விடுதலை ஆக வேண்டும் என்றால் இந்த வீடியோ முழுவதையும் பார்த்து இப்படிப்பட்ட போதகர்கள்ட்ட இருந்து தயவு கூர்ந்து விடுதலை ஆகுங்கள். நான் பக்கத்து தோட்டத்துக்காரரு. இவர் பெயர் வந்து அண்ணன் பூல் பாண்டி. இவர் வந்து ஒரு பெரிய விவசாயி. இவர் வந்து ஒரு நேரம் கூட சும்மா இருக்க மாட்டார். அப்படி உருண்டுக்கிட்டே தான் இருப்பார் காலையிலேருந்து இரவு வரைக்கும். இந்த பின்னாடி இருக்கிற நெற்பயிர்கள் எல்லாமே நம்ம அண்ணனுக்குள்ளே தான். இது பின்னாடி சும்மா வெறுமனே இவ்வளோ தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. இவர் கிட்டத்தட்ட இப்போ 20 ஏக்கர்ல வந்து நெல் போட்டிருக்காரு. அப்படிதானே ஐயா? இப்போ இந்த நெல்லை பயிரை போட்டு இவரெல்லாம் இவர மாதிரி ஆட்கள் போடுவதனால தான், பயிரிடுவதனால தான் நம்ம வந்து பிளேட்டில் வந்து நம்ம வந்து டெய்லி அரிசி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை கிறிஸ்தவ ஜனங்களை நம்ம வந்து இப்போ முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த நெற்பயிர்கள் இவர் பயிரிடுறது நிமித்தம் இவர் படுற கஷ்டங்களை வந்து இப்போ வந்து இவர் சொல்லுவார். எப்படிலாம் ஐயா கஷ்டப்படுவீங்க சொல்லுங்க. தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுது சார். சவுண்டா பேசும். தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுது சார். சரி. தண்ணி இல்லாம பயிர் பூரா ஒரு 20 ஏக்கர் பட்டு போய் கிடக்கு. நைட்டு முதல்ல ரொம்ப உழைக்கிறேன். தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு கிடக்கேன். கிறிஸ்தவ மக்களை நீங்க பார்த்து நிறைய பேர்கள் ஏமாத்துறாங்க. அதுக்கு நான் இங்க கஷ்டப்படுறத பார்த்து ரொம்ப கஷ்டம். இதை அறுத்து வைக்கல கட்டி 20 ஏக்கருக்கும் தண்ணி பாய்க்கணும்னா கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் ஆகும்? அது 3 நாளைக்கு பாயும். 3 நாளைக்கு தொடர்ந்து ஓடாதான் பாயும். அவன வெயில நின்று 3 நாள் தொடர்ந்து தண்ணி வெயில தான் நிக்கிறோம். ஆமா வெயில ரொம்ப கஷ்டம். நீ சொல்றபடி கரெக்ட் தான். 1 ஏக்கருக்கு பாய்க்கிறதுக்கு நம்ம 3 மணி நேரம் ஆகும். ஆமா. அப்ப நீங்க சொல்றது 20 ஏக்கர்னா 3 நாள் ஆகும். 3 நாள் ஆகும். 3 நாளும் பாயதுக்கு கஷ்டம் தான். ஆமா. அப்படிதான் பார்த்து பாய்ச்சிட்டு. அதுக்கப்புறம் இப்போ தண்ணியும் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கு. தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு. இப்ப இதுல பாதி பேர் போயிட்டாலும் நீ போட்ட அமௌண்ட் வந்து போயிட்டு இப்ப கிட்டத்தட்ட 20 ஏக்கருக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவழிச்சிருப்பாரு? ஒரு 3.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காரு. 3.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா ஒரு 3.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இப்ப எல்லாம் போயிட்டு 3 லட்சம் செலவு பண்ணா 3 லட்சம் கிடைக்கும். 3 லட்சம் 6 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஆனா இப்ப பாதி இது நஷ்டம் ஆயிட்டுனா அவங்க இப்ப போட்ட உழைப்பு எல்லாம் வேஸ்ட். சரி, இப்போ ஒருவேளை அந்த ஒரு 3 லட்சம் செலவழிக்கிறாரு. அந்த 3 லட்சம் இவருக்கு கிடைக்குது. கிடைச்சாலுமே அதுக்கு எவ்வளவு உழைப்பு இதுல உழைக்கும்? நிறைய உழைக்கணும் சார். எத்தனை மாசம்? 3 மாசம் ஃபுல்லா வெயில நிக்கணும். 3 மாசம் வெயில நின்னு உழைக்கணும். உழைச்சாதான் 3 மாதம் வெயில நிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியை பாய்க்கணும். தண்ணியை பாய்ச்சது அதுக்கப்புறம் உரம் போடணும். அப்புறம் மருந்து நீங்களே தான் ஃபுல்லா அடிக்கணும். மருந்து நாங்களே தான் அடிப்போம். வேற ஆளுக்கெல்லாம் அடிக்க முடியாது. நாங்களே தான் அடிக்கணும். மருந்து அடிக்கிறதும் அவர் உடம்புல தூக்கி மாட்டிட்டு அந்த வெயில படிக்கிறது அது பயங்கர கஷ்டமான கஷ்டம் தான். அதுக்கப்புறம் மருந்து அடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்து நெல் பயிர் வந்தோடனே அதை டிராக்டர் வச்சு அறுவடை பண்ணணும். வைக்கோல இது பண்ணணும். அதெல்லாம் தூக்கி சுமந்து வைக்கோல டிராக்டர்ல போடணும். அதை கொண்டு வீட்டுல கொண்டு போடணும். ஒரு மூடையை சுமந்து எல்லாத்தையும் டிராக்டர்ல ஏதனா இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அந்த லாபம் வந்து கிடைக்கும். அததான் கிறிஸ்தவ ஜனங்களே. அதாவது இது வந்து நெற்பயிர். இதே போலதான் இப்ப நீங்க பின்னாடி பாப்பீங்க, தென்னை மரம் இருக்கு. தென்னை மரத்துல காய்க்கும். ஆனா அதை பறிக்கணும். பறிச்சதுக்கு அப்புறம் அதை உரிச்சதுக்கு அப்புறம் அதை தேங்காய் வாக்கி எண்ணெய் ஆட்டணும்னா அதை திரும்ப காய போடணும். காய போட்டு அதை கொண்டு போய் கொடுத்தப்பதான் எண்ணெய் வந்து நம்ம கைக்கு வருது. அப்படின்னா அந்த விவசாயம் சம்பந்தமான இதுகள் எல்லாம் வந்து இவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கு. இவ்வளவுக்கான உழைப்ப நம்ம வந்து கொடுத்தாதான் நம்ம அதுக்கான அவுட்புட்டை எடுக்க முடியும். அப்படிதானே? இப்போ அதனாலதான் நிறைய மக்கள் வந்து இந்த விவசாயத்தை வந்து விட்டுட்டு ஈஸியான தொழில் நோக்கி போயிட்டாங்க. ஈஸியான தொழில் தான் போயிட்டாங்க. நான் அன்னையில இருந்து இன்ன வரை கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆமா. அப்படின்னா எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, பவுல் வந்து சொல்றாரு, வேலை செய்யாதிருப்பவன் சாப்பிடாதிருக்க கடவன் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவே வந்து என்ன கூறுகிறார் என்றால், மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை அப்படிங்காரு. இப்ப கிட்டத்தட்ட நம்ம அண்ணன் கூட தலை சாய்க்க இடம் இல்லாம நைட்டும் போகலாம் இங்கதான். நைட்டு கூட அண்ணன் தூங்கல. புல்லுக்குள்ளதான் 3 நாளா தூங்கல. தண்ணி ரொம்ப கஷ்டம். சாப்பாடு கூட இப்பதான் வந்து சாப்பாடு கூட காலையில சாப்பிடல. இப்பதான் சாப்பிட்டு இருக்கேன். நானும் எங்க பிள்ளைகளும் அவ்வளவு உழைப்பு உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கோம். அதே போலதான்
இயேசு கிறிஸ்துவுக்கும் தலை சாய்க்க இடம் இல்லாம நமக்காக உழைத்தார். அவரை சிலுவையில் மரணத்தை கொண்டு அவரை போய் சிலுவையில் அடிச்சாங்க. இதுதான் அப்படி பவுலை போல வாழ்ந்தவங்க, அவங்கதான் வந்து உண்மையான ஊழியக்காரங்க. ஆனா இப்பொழுது நிறைய ஊழியக்காரர்கள் வந்து தங்களை ஒரு ஊழியக்காரராகவும் தங்களை ஒரு போதகர்களாகவும் காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து வேதத்தின்படி அவர்கள் வந்து எதற்காக அந்த ஊழியத்துக்குள் வந்தார்கள் என்பதற்காக தான் இந்த வீடியோ. எதற்காக என்றால், இங்க இருந்தா இவ்வளவு கஷ்டப்பட்டு வெயில்ல கிடந்தாதான் பணம் பார்க்க முடியும். அங்க இருந்தா சிம்பிள். அதாவது ஒரு கோபுரத்தை கட்டணும், ஞாயிற்றுக்கிழமை 7வது நாள் வந்துட்டானா போதும். 7வது நாள் விசுவாசிகள் ஒரு சர்ச்சுக்கு வந்து ஒரு 100 பேர் வராங்களா, வந்தவொடனே காணிக்க வந்து 100 பேர் 10 ரூபா போட்டாலும் என்னாச்சு, 1000 ரூபா ஆச்சு. ஆனா எவனும் 10 ரூபா போட மாட்டான், கண்டிப்பா 100 ரூபா போடுவான். வாரம் 10,000 ரூபா ஆச்சு. 4 வாரம் நினைச்சு 40,000 ரூபா ஆச்சு. அது போக வேற பெனஸ்ட், அந்த மீட்டிங் இந்த மீட்டிங், தசம பாகம், அது எதுன்னு நான் சொல்றது வந்து சராசரியா 100 பேர் தான். உங்களுக்கு தெரியும், சென்னையில எல்லாம் 500 பேர் 600 பேர் வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் கணக்கு என்ன ஆச்சு, வாரத்துக்கு 500 பேர் ஒரு சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், துதின்கோட்டை இருக்கு. துதின்கோட்டை உங்களுக்கு தெரியும்ல? துதின்கோட்டையில சர்ச்சில் பாருங்க, வார வாரம் லட்சக்கணக்கு பேர் வராங்க. அப்படின்னா 100 ரூபா காணிக்க போட்டா என்ன ஆச்சு, வாரத்துக்கே அவங்களுக்கு வந்து 1,50,000 ரூபா அவங்க வந்து இது பண்றாங்க. மக்களை கூப்பிட்டு வச்சு அதுக்கு என்ன வேலை செய்யறாங்க? ஒரு வேலை கிடையாது. இப்படி நான் பேசிட்டு இருக்கேன்ல, இதே மாதிரி நின்று மேடையில நின்று பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காணிக்க வந்துருது. வந்த உடனே வாரத்துக்கு 2,00,000 ரூபாய் ஆயிருது. நீர் இதுக்கு 3 மாசம் எவ்வளவு வேலை செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு லாபம் எவ்வளவு வந்துச்சு? 3,00,000 ரூபா. இவ்வளவு வேலை செஞ்சு கிடைக்கும், கஷ்டப்படணும். அவங்களுக்கு ஒரு வாரத்திலே இது வந்துருது. இதனாலதான் இப்போ நிறைய பேர் வந்து போதகர்களா ஆகி கொண்டு இருக்கிறார்கள். அதில் விசுவாசிகளே, அதை நீங்கள் முதலாவது புரிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்டவர்கள்ட்ட இருந்து நீங்கள் வந்து தப்பித்து கிறிஸ்துவுக்கு நேராக வாங்க. ஏனென்றால் வேத வசனம் கூறுகிறது, மத்தேயு 23:8, கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகர், நீங்கள் எல்லாரும் சகோதராய் இருக்கிறீர்கள் என்று வந்து இயேசு கிறிஸ்து வந்து கூறுகிறார். ஆனால் இப்பொழுது உள்ளவர்கள் எல்லாருமே தங்களை போதகர் என்று காண்பித்து கொண்டும் அவர்களிடத்தை வரவழைத்துக் கொண்டிருப்பதற்கு காரணம் இது ஒன்றுதான், உழைக்காம சம்பாதிக்கிறதுக்கு அது வழி. அதனால உங்களை அடிமையாவும் கொத்தடிமையாவும் வச்சிருக்காங்க. அதை விசுவாசிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. அதாவது இயேசு கிறிஸ்து எதை இடிச்சாரோ இவங்க அதெல்லாம் எடுத்து கட்டிட்டு இருக்காங்க. அதாவது இயேசு கிறிஸ்து இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி இடிச்சிட்டாரோ இவங்க அதை திரும்ப எடுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு கட்டிட்டு இருக்காங்க? மக்களை ஏமாத்தி கட்டிட்டு இருக்காங்க. எதுக்கு கட்டுறாங்கன்னா பணத்தை சம்பாதிக்கிறீங்க. அப்பதானே சம்பாத்தியம் பண்ண முடியும். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொன்னாரு புதிய ஏற்பாடுல? உங்களுக்கு வசனம் தெரியாது, நான் சொல்றேன். கையினால் கெட்டின ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுவதில்லைன்னு சொல்லிட்டாரு. யாரு சொல்றா? இயேசு கிறிஸ்து தான் ஏன் சொல்றாரு. இப்ப கிறிஸ்தவங்க இயேசு கிறிஸ்து தானே கடவுள்னு கும்பிட்டு இருக்காங்க. அந்த இயேசு கிறிஸ்து தான் ஏன் சொல்றாரு, கையினால் கெட்டின ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுவதில்லை அப்படின்ட்டாரு. உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயம்னு சொல்லி அதை இடிச்சிட்டாரு. கோபுரம் என்ன வேண்டாம், கோபுரத்தை கெட்டாதீங்க, நீ உங்க சரீரம் தான் ஆலயம் சொல்லி சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறம் இவங்க அதையே திரும்ப கெட்டுறாங்கன்னா எதுக்கு? மக்களை ஏமாத்துறதுக்கு, பணம் மக்களை ஏமாத்த பணம் சம்பாதிக்க முடியும். அதே போலதான் இயேசு கிறிஸ்து வந்து அவர் தான் போதகர்னு சொல்லி ஏற்படுத்திட்டாரு. அதாவது பழைய ஏற்பாடுலதான் ஆசாரியர்களும் இதுகளும் உண்டு. புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்து தான் போதகர்னு இது பண்ணிட்டாரு. இவங்க திரும்பவும் பழைய ஏற்பாடு எடுத்தா இயேசு கிறிஸ்து எதை இடிச்சாரோ நாங்க தான் போதகர்னு திரும்ப இயேசு கிறிஸ்து இடிச்சதே கட்டிட்டாங்க. எதுக்கு? ஒரே ஒரு நோக்கம், பணம் சம்பாதிக்கணும். நீர் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறீரு, வளர்ச்சிக்கு பிறகு அது வந்து ஈஸியா வந்துடும். வாரத்துக்கு ஒருத்தர் இப்ப நம்ம பேசணும். ஒரு சர்ச்சை கட்டாச்சுன்னா அதுக்கு ஒரு பாஸ்டர் தான் அதுக்கு துட்டு சம்பாத்தியம் பண்றாங்க. சர்ச்சை கட்டுற அவங்க சொத்தை வித்துக்கொண்டு காரை வித்துக்கொண்டு கட்டணுமா பார்ப்போம். மக்களை பிடிங்களா கட்டுறாங்க. அப்பனா இயேசு கிறிஸ்து இடிச்சதை இவங்க மறுபடியும் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு மேஜர் காரணம் ஒன்னே ஒண்ணுதான் ஐயா. அப்படிதான் ஐயா? ஆமா ஆமா. என்னது அவங்க மக்களை கூப்பிட்டு வச்சு அங்கங்க ஏமாத்தி பைசாவை புரிச்சு இது பண்ணாங்க, பணத்தை சம்பாத்தியம் பண்ணாங்க. அது ஒண்ணுதான், வேற ஒண்ணு. நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு இவ்வளவு 20 ஏக்கர் விவசாயம் பண்ணி எடுக்கட்டுமா பாப்போம். விவசாயம் பண்ணி நெல் எடுத்து கூட அந்த மக்களுக்கு காய்ச்சி கொடுக்கட்டுமா, சாப்பாடு கொடுக்கட்டுமா பாப்போம். தெளிவா கொடுக்க மாட்டாங்களா? அப்படின்னா தெளிவா கிறிஸ்தவர்களே புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப இருக்கிற அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் அவங்க எல்லாருமே வந்து பழைய ஏற்பாடு ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆமா ஆமா, பழைய ஏற்பாடு ஆராதனையில தான் நீங்க ஆலயத்துக்கு போகணும், அங்க ஒரு பிரதான ஆசாரியர் இருப்பான், அவனுக்கு நீங்க காணிக்கைய போடணும், இது போடணும், அதை போடணும். ஆனா புதிய ஏற்பாடு வந்து அப்படி கிடையாது. புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான், கடவுளுக்கும் ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து தான். வேற நமக்கு அதுக்கு மீடியேட்டரும் தேவையில்ல,
நமக்கு அவருக்கும் புரோக்கரும் தேவையில்லை. அப்படின்னா ஐயா போதகரோட வேலை வந்து என்னன்னா, போதகர்களும் உண்டு, சபை கூடி வருதல் உண்டு. போதகரோட வேலை வந்து என்னன்னா, நான் உமக்கு எல்லா சத்தியத்தையும் சொல்லி கொடுக்கணும். உண்மையான சத்தியத்தை சொல்லி கொடுத்துட்டு பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாடுல எல்லாருக்குள்ளேயும் ஊற்றப்படுகிறார். யார் யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்ககிட்ட பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அப்படின்னா அதான் வேத வசனம் கொடுக்குது, நான் உனக்கு போதித்து உன்னை வழி நடத்துவேன்னு சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்னு சொல்றாரு. அபிஷேகமே உங்களை போதித்து வழி நடத்தும்னு வேதம் வந்து சொல்லுது. போதகம் வழி நடத்துவான்னு சொல்ல. அப்படின்னா நான் இந்த சத்தியத்தை உமக்கு சொல்லி கொடுக்கணும், அதுக்குதான் ஒரு போதகம் தேவை. உமக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு அடிமையா இருக்கணுமா? அது தேவையில்லை. உம்மனை அனுப்பி விட்டுறணும். நீ உமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு, இன்னும் உமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு தான். அதுல உமக்கு கடவுள் என்ன சொல்றாரு, அதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு இந்த உலகத்துல வாழ்ந்தீங்கன்னா உமக்கு அது ஆசீர்வாதம். உம்மனை அனுப்பி விட்டுறணும். ஆனா இந்த போதகர்கள் வந்து இப்ப யாரும் அனுப்பி விட முடியும். வாரம் நான் உமக்கு கூட்டு போதிச்சுட்டு இருந்தா விளங்குமா? வாரம் வந்துரு, வாரம் நான் கூப்பிட்டு ஒவ்வொருத்தனுக்கா விசுவாசிக்கு போதிச்சு கொண்டு இருக்கனால எவனாலும் மனம் திரும்ப போறானா? இப்ப அதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீரே இருக்கிற, நீர் இருக்கிற உன் பையன் இருக்கான். உமக்கு பையனுக்கு நீ 2 நாளைக்கு ஒருத்தர புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிற, பையன் கேட்பான்னு நினைக்கிறேன். கேட்க மாட்டான், கேட்கவே மாட்டான். எப்படி கேட்பான்? நீ சொல்ற, நான் எப்படி கேட்பேன் அப்படின்னு சண்டைக்கு வருவான். இப்ப இதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதாவது ஒருத்தர் சொன்னாரு, சில பேருக்கு வந்து வாரம் போதிச்சாதான் அவங்களுக்கு மண்டையில ஏறணும். அது வாரம் போதிச்சாலும் அவனுக்கு எவனுக்கு மண்டையில ஏற போறதும் கிடையாது, அவன் மனம் திரும்ப போறதும் கிடையாது. எவன் வந்து நீர் உன் பையனா கிறிஸ்துவுக்குன்னு அந்த பையனை அவன் பையனுக்கு சத்தியத்தை சொல்லிட்டு அந்த பையனை நீர் அனுப்பி விட்டுட்டீர்னா அவன் கிறிஸ்துவ பிடிச்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா வளர்ந்து வர போறான். கஷ்டங்கள் வரும், அவனுக்கு ஏதாவது தப்பா போனா கஷ்டப்படுவான். கஷ்டப்பட்டு அடி விழுந்து கடவுளை அடியை கொடுத்து அவனை கரெக்டா திருத்தி கரெக்டான இதுக்குள்ள அவன் வந்துருவான். இதை விட்டுட்டு நீர் உமக்கு பிடிக்கலையே அவனை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவன் உருப்படானா? அவனும் உருப்பட மாட்டான், நீரும் உருப்பட மாட்டேரு. இப்ப இதுதான் வந்து சர்ச்சில் வந்து நடந்துட்டு இருக்கு. விசுவாசிகளை வாரம் கூப்பிட்டு போதிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க கடைசியில அவனும் மனம் திரும்பல, இவனும் மனம் திரும்ப மாட்டான். இது ஒரிஜினல் சத்தியம் இதுதான். நீங்க கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டீங்க, பரிசுத்தான நீங்க ஜெபிக்கும் போது பரிசுத்தான உங்களுக்கு கொடுக்க, பரிசுத்தாவினர் உங்களை வழி நடத்துறான்னு சொல்லி விசுவாசிகளை போதகர்கள் வந்து அனுப்பி விட்டுறணும். இப்ப ஏதாவது ஒரு சர்ச்சில் அனுப்பி விடுறானா? அது யாரும் அனுப்பிட மாட்டாங்க. ஏன் அனுப்பிட முடியும்? அனுப்பிட அவங்க செலவு பைசா கிடைக்காதுல. அனுப்புனா அப்படி செலவு பைசா கிடைக்கும். வாரம் வந்தாதான் செலவு பைசா கிடைக்கும். இப்போ ஆண்டவர் கும்பிட்டு நீ நல்லா இருக்கும், நீ போயிட்டு வேற வேலையை பாரு செய்ய. கடவுளை பிடிச்சு நீ பேருன்னா வர மாட்டாங்க, போக மாட்டாங்க. போன பிறகு காணிக்கை கிடைக்காது. இவருக்கு காணிக்கை பாஸ்டர் காணிக்கை கிடைக்கும். வாரம் வாங்க, உனக்கு 5 ரூபா சாப்பாடு போட்டு தான் வந்து சாப்பிட்டு நீ வாரம் வந்துட்டு எனக்கு காணிக்கை 50 ரூபா 20 ரூபா எழுதிட்டு போயிரு. வாரம் வாங்கன்னு சொல்லி வாரம் வராண்டாம நல்லா போய் கும்பிட்டு நீ ஆண்டவர் நினைச்சு இருன்னு சொல்ல மாட்டேங்க. நான் வந்து வாங்கலாம் சொல்றேன். வாரம் பெரிய சர்ச்சை கட்டி நீங்க கோயிலுக்கு அவ்வளவு பேர் வந்துருங்க. வரணும் உங்களுக்கு ஒரு பஸ் விடுதேன், ஒரு கார் விடுதேன். துட்டு அவர் துட்டா இவரு துட்டுல மக்கள் துட்டுல நீங்க எல்லாரும் சேர்ந்து காணிக்க போடுங்க அப்படின்னா 10 ரூபா 100 ரூபா போட்ட பைசா என்ன சேரும்? அப்படி அதுக்கு ஒரு காரை விட்டுக்கிட்டு அவங்கள ஏமாறது. அப்படின்னா அந்த போதகர்கள் வந்து உண்மையான சத்தியத்தை விசுவாசிகளுக்கு சொல்லாம அவங்களுக்கு கொத்தடிமைகளா வச்சிருக்காங்க. கொத்தடிமைகளா வச்சு பணத்தை வசூல் வச்சுக்கிட்டு நல்ல சொகுசா உட்காந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு பேரும் சொகுசா ஏசிக்குள்ளயும் ஃபேனுக்குள்ளயும் உட்காந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆனா இப்படி சர்ச்ல வந்து மெசேஜ் கொடுக்கறதுல என்ன கஷ்டம் இருக்கு? கஷ்டம் இருக்கா? இப்படி இறங்கி ஃபீல்டு ஒர்க்ல பண்ணணும். இப்படி வெயில நின்னு வேலை செய்ய முடியுமா? பவுல் அப்படிதான் வேலை செஞ்சாரு. இயேசு கிறிஸ்து அப்படிதான் இருந்தாரு. எல்லா இடத்துக்கும் நடந்துதான் போனாரு. தலை சாய்க்க இடம் இல்லைங்காரு. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படின்னா ஒரு உண்மையான ஊழியக்காரனா இருந்தா கஷ்டப்பட்டு பாடுகள் உண்டு, பாடுகளோட இருந்து சொல்லி கொடுக்கணும். அந்த விசுவாசியை வந்து அனுப்பி விட்டுறணும். இவங்க வந்து விசுவாசி அவங்க கைக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்க தங்களை தாங்க போதகர்னு சொல்றாங்க. அப்படின்னா மறைமுகமா அவங்க என்ன சொல்ல வராங்க? நாங்க தான் கிறிஸ்துன்னு சொல்ல வராங்க, நாங்க தான் கடவுள்னு சொல்ல வராங்க. நான் தான் கடவுள் அப்படிங்க. ஆமா, அதான் வேத வசனம் வந்து சொல்லுகிறது, கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகரா இருக்கிறாரு. அப்ப இவங்க நாங்க தான் உங்க போதகர்னு சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்ல வராங்க? நாங்க தானே கிறிஸ்துன்னு தானே சொல்ல வராங்க. நான் தான் கடவுள்னு சொல்ல வரான். அப்புறம் நான் தான் கடவுள்னு சொல்லிட்டேன்னா அவனை மாதிரி அயோக்கியன், அவனை மாதிரி பொல்லாதவன், அவன் அந்தி கிறிஸ்து என்றுதான் வேதம் வந்து போதிக்கிறது. அப்படிதான் ஐயா. அதுக்கப்புறம் ஐயா, இப்ப நீங்களும் இப்படி இங்க நம்ம திருநெல்வேலியில இருக்கோம். இந்த ஊர்ல வந்து நீங்களும் நிறைய சம்பவங்கள் வந்து சர்ச்சில் நடந்திருக்கும். அப்படிதானே ஐயா? அத ஒரு சம்பவத்தை சொல்லுங்க. நம்ம ஒரு சர்ச்சில இருந்து இங்க இருந்து ஆள் வாங்க அப்படிங்காங்க, கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அங்க கொண்டு போய் நீங்க எவ்வளவு ரூபா காணிக்க போடுங்க அப்படின்னு சொல்லி காணிக்க வாங்குறாங்க. வாங்கிட்டு அவங்க கார் வாங்குது, பங்களா வாங்குது, அங்கங்க வாங்கிட்டு தெரியும். ஆமா, நிறைய இடத்துல இப்படி நடந்திருக்கு. செய்யறாங்களா இங்கே சர்ச்சில இருந்து ஒரு சொந்தத்துக்கு ஒரு சர்ச்சை இடத்துல அவங்க இடத்துல ஒரு சர்ச்சை கட்டுதாங்க. கட்டிட்டு அவங்க கோயில் வச்சு அவங்க கோயில் அங்க ஆளுகளை வர சொல்லி வாரம் காணிக்க பிரிச்சுக்கிட்டு எனக்கு இந்த வாரம் எனக்கு இவ்வளவு கிடைச்சது, நீ எங்க சர்ச்சுக்கு வாங்க, அங்க வந்தோடனே உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்
அப்படின்னு மக்களை ஏமாத்தி கூப்பிடுறது. அவங்க சரி நம்மளும் போய் கும்பிட்டாக்கி கிடைக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு போறது. ஒண்ணும் கிடைக்காது. இவங்க இருக்கு காசா புடிட்டு விட்டு அப்புறம் எங்க கிடைக்கும்? அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். அவனுக்கு இவனுக்கு கிடைக்காது. இல்ல இவனுக்கு எப்படி கிடைக்கும்? இவனுக்கு கிடைக்காது, அவனுக்கு கிடைக்கும். அவங்க வாங்கிக்கிட்டு நான் என் கூட ஜெபம் பண்ணுங்க, ஊழியம் பண்ணுங்க, இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போங்க, அங்க போனா உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படிமா. என்ன சொல்ல வரி? இப்ப உங்க ஊர் வட்டாரத்துல பாஸ்டர்கள் மட்டும் நல்ல காரும் பங்களாலும் இருக்கான். ஆமா ஆமா. விசுவாசி போல சைக்கிள் கூட இல்லாம நடுத்தருல போயிட்டு இருக்காங்க. ஆமா அப்படிதான். அவங்க காரு பங்களா கேட்டாரு பாஸ்டரு, காரு பங்களா எல்லாம் வச்சிருக்காங்களா? நம்ம தானே ஒண்ணு இல்லாம தெருவில் இவங்க பூரா அவங்க பின்னாடியே போய் ஞாயிற்றுக்கிழமை தூரம் ஜெபம் போறோம் அவங்க பின்னாடியே போய் அவங்க காரு கீரு எடுத்துக்கிட்டு கேட்டா பாஸ்டர் பாஸ்டர். அதாமையா நானுமே இப்போ ஒரு தடவை அந்த தூதின்கோட்டை வழியா வரும்போது அவங்க நிறைய பேர் வராங்க, இது பண்ணிட்டு திரும்ப போறாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு பரிசுத்தவாணர் என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா, எப்படி வியாபாரம் பண்றாங்க ஐயா. இப்ப ஒரு பிரியாணி கடையில நிறைய கூட்டமா இருக்கு, வித்துட்டு சடக்குன்னு ஆளெல்லாம் அனுப்பிடுறாங்களா, அதே மாதிரிதான் இவங்கள்ட்ட ஞாயிற்றுக்கிழமை வேணா வராங்க, ஆளா வராங்க 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணி பெரிய வியாபாரம் மாதிரி நடந்துட்டு இருக்கு. 10 மணிக்கு அப்புறம் எனக்கு பரிசுத்தவாணர் கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் எப்படி வியாபாரம் மாதிரி வச்சு இந்த விசுவாசிகள் முதலாவது திருந்திட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் திருந்திடுவான். இது இந்த வீடியோவும் தமிழ் கிறிஸ்தவ ஜனங்களே, இது விசுவாசிகளுக்காண்டிதான். விசுவாசிகள் திருந்திட்டனா ஆட்டோமேட்டிக்கா திருந்திடுவான். ஆமா. இப்ப நிறைய பேர் இப்ப தமிழகத்துல மனம் திரும்பாம இருக்கிறதுக்கு காரணம் கூட இந்த மாதிரி போதகர்களாலதான். இப்ப இவருக்கு இப்போ நிறைய போதகர்கள் பண்ண அட்டுலையும் இவருக்கே நிறைய தெரியும். பையனுடைய இதுலயும் தெரியும். இந்த அட்டுலையெல்லாம் பார்த்து இவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பானா அப்படின்னு நினைச்சு இவங்க வந்து இவரெல்லாம் மனம் திரும்பாம இருக்காரு. ஆனா அவர் வந்து போதகர்களை பார்க்க கூடாது, இயேசு கிறிஸ்துவ தான் பார்க்கணும். அவர் நமக்காக பாடுபட்டு சிலுவையில அடிக்கப்பட்டு